அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நியூஸை கேட்டதுக்கு பிறகு உண்மையிலே நிற்கக்கூட முடியல, அவ்வளோக்கு அந்த மனசு ஒரு தளர்ந்து போச்சு. இந்த நியூஸை கேளுங்க. கடந்த 27ஆம் தேதி 10 வயதான சிறுமி ஒருவர் குளியலறை நீர்த்தொட்டிக்குள் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் சகோதரனிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு சிறுமியின் சகோதரனை போலீசார் இன்று காலை கைது செய்துள்ளனர். டிக்டாக் பார்ப்பதற்காக தங்கையிடம் தொலைபேசியை கேட்டபோது அதை தர மறுத்த தங்கையை சகோதரனை போலீசார் இன்று காலை கைது செய்துள்ளனர். டிக்டாக் பார்ப்பதற்காக தங்கையிடம் தொலைபேசியை கேட்டபோது அதை தர மறுத்த தங்கையை சகோதரன் கோபத்தில் தாக்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான சிறுமி கதிரையில் இருந்து மயங்கி கீழே வீழ்ந்ததை அடுத்து அவரை கொண்டு சென்று குளியலறை நீர்த்தொட்டிக்குள் போட்டதாக 15 வயது சகோதரன் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சிறுமியின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை நாளை நடைபெற உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்குள்ளான சிறுமி உயிரிழந்த பின்னர் நீர்த்தொட்டிக்குள் போடப்பட்டாரா அல்லது தாக்குதலில் ஏற்பட்ட மயக்கத்தில் இருக்கும் போது நீர்த்தொட்டிக்குள் போட்டதால் ஏற்பட்ட மூச்சு திணறலினால் உயிரிழந்தாரா என்பது தொடர்பில் பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னரே அறிந்து கொள்ள முடியும் என போலீசார் குறிப்பிட்டனர். சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்ததா சொல்கிறாங்க. எங்கே போயிட்டுருக்குது? தயவு செய்து ரொம்ப கவனம். நான் இந்த டெலிஃபோன் விஷயங்களில் தொடர்ந்துமே இந்த தாய் தகப்பன்கள், குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன்களுக்கு நான் தொடர்ந்துமே இதை பற்றி எச்சரிக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா உங்கள் வீடுகளில் டச் ஃபோன் இருக்கும், 1க்கு 2 3 குழந்தைகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து கேம்ஸுக்கு, சிலர் வந்து இந்த டிக்டாக்கு, சிலர் வந்து சோஷியல் மீடியாக்களுக்கு, ஃபேஸ்புக்கு, அந்த மாதிரி சிலர் வந்து இந்த கேம்ஸ், சிலர் வந்து யாரோடையாவது பேசக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய புள்ள இருக்கும், ஒரு பெரிய பசங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஃபோன் பேசுவாங்க யாரோட. சரி, இன்னொருத்தருக்கு வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு தேவைப்படும், இன்னொருத்தருக்கு சோஷியல் மீடியா பார்க்குறதுக்கு தேவைப்படும். இருக்கிற ஒரு ஃபோனை வச்சு 3 பேர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் இந்த வாக்குவாதங்கள் வரும், அடிதடி சண்டை வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம், கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் குழந்தைகளை ஃபோன்களில் இருந்து எவ்வளோ தூரப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அறிவுரையாக நினச்சாலும் சரி, ஒரு கருத்தாக நினச்சாலும் சரி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு வீட்டில் இன்னொரு குழந்தைக்கு நடக்காமல் இருக்க முடிந்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுங்க. தாய் தந்தைகள், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள், உங்களுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. தயவு செய்து கவனம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்காத அளவுக்கு இறைவனுடைய கையில் இருக்குது. அதே மாதிரி தாய் தந்தைகள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் இந்த மொபைல் ஃபோன்லேருந்து எவ்வளோ தூரமாக்குறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. கவனம்.